நொடியில் வரும் மயில் வீரா என்ற தலைப்பில் சொற்பொழிவினை ஆற்ற இங்கே வருகை புரிந்திருக்கும் தமிழ் கடல் தேவக்கோட்டை ராமநாதன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் கடல் அவர் என்ன இன்று நமக்கு சொற்பொழிவினை வழங்கவிருக்கின்றார் என்பதை இந்த தமிழ் கடலில் மூழ்கி நாம் அனைவரும் முத்தெடுப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, சுட்டதீர நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் ஒருங்கிணைந்து வேல் வேல்னு அழகா சொல்லலாம். சுட்டதீர நீர் எடுத்து தொட்ட கையில் வேல் எடுத்து தோகை மயில் மீதமர்ந்த சுந்தரம். கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆறெழுத்து மந்திரம். ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே. ஆறெழுத்து மந்திரத்தை ஆறெடுத்து ஒதுடினும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே. கந்தனடியே நினைந்து சங்கத்தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் ஆறுமே. பரங்குன்று வளர் குகனோடு தங்கி வரவே நமக்கு பொங்கி வரும் செல்வம் 16மே. பொங்கி வரும் செல்வம் 16மே. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த அதி அற்புதமான அருணகிரிநாத பெருமான் விழாவிலே ஈப்போவில் மிகச் சிறப்பான இந்த விழாவில் 2ஆம் ஆண்டாக நான் கலந்து கொள்கிற வாய்ப்பை அருணகிரி பெருமான் எனக்கு அருளியிருக்கிறார். இந்த விழா மேடையிலே வீற்றிருக்கின்ற பெருந்தகைகள் அத்துணை பேருடைய திருப்பாத கமலங்களையும் வணங்குகிறேன். தமிழ்நாட்டில் 1817களில் ஒரு சின்ன பையன் அவர் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர்ல பாழடைஞ்சு போயிருந்த ஒரு சிவன் கோயிலும் ஒரு அம்மன் உள்ள இருந்த அம்மனையும் சேர்த்து கும்பிட்டு நண்பர்களோட போய் எப்பவாவது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சிவனையும் அந்த அம்பாளையும் வணங்கிட்டு, சின்ன வயசா இருக்கிற காலத்தில் மாணவர்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த மயில், அதனுடைய சின்ன சின்ன குட்டிகள் எல்லாம் தெரியும், அதை பார்க்கறது, அது போன்ற விஷயங்களை காடுகளில் ஆர்வமாக பார்க்க போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலில் ஒரு நாள் மழை பெஞ்சதுனால கோவிலுக்குள்ளே போய் ஒண்டி அங்கே போய் சேர்ந்திருந்து மழைக்காக அங்கே போய் அங்கே மழைக்கு ஒதுங்கி மழை விடும் விடும் விடுன்னு பார்த்தா சென்னை வெள்ளம் மாதிரி விடாமல் அந்த கோயிலுக்குள்ளேயே இருந்து இரவு நேரம் ஆகி போய் வர முடியாமல் இரவெல்லாம் அந்த கொட்டகைக்குள்ளேருந்து ஒழுகுனுச்சா. அப்போ நினச்சாராம், எப்படியாவது இந்த அம்பாளுக்கு நான் இந்த கோயிலை கட்டணும்னு சின்ன பையனாக இருக்கிற போது நினச்சாராம். நினச்ச பையன் சின்ன பையன் வீட்டுக்கு வந்து மறந்து போய் பழையபடி பிள்ளைகளோட விளையாட ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் திடீர்னு வீட்டில் அவங்க தாயார் இருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் 205 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை. அவங்க அம்மா இருக்காங்க. வந்து வீட்டு கதவை ஒரு சின்ன பொண்ணு தட்டினா, நெத்தி நிறைய விபூதி மூக்குத்தி போட்டு அழகா இருக்கா. வீட்டு கதவை தட்டினோன்னு திறந்து பார்த்தா அந்த வயசான அந்த தாய், என்னம்மா, ஒரு நடுத்தரமான வயசு தான் அவங்களுக்கு, என்னம்மா, இல்லை இங்க ராமலிங்கம் இருக்கானா பார்க்க வந்தேன். ராமலிங்கம்மா, நீ யாருமா பார்க்க வந்திருக்கீங்க? என்ன, இல்லை எனக்கு கோயில் இருக்கிறதுக்கு இடம் கட்டி தரம்னு சொன்னேன், அதான் பார்க்கலாம்னு வந்தேன். அப்படியா, அவன் இங்கேயோ விளையாட போயிட்டாமா, அவன் தான் சொல்கிறான் போ அப்படின்னு அந்த தாயார் விளையாட்டா அந்த பிள்ளை சொன்னதை கேட்டு அனுப்பிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், வந்தோன்னே ராமலிங்கத்துக்கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, ஏப்பா ராமலிங்கம், ஒரு பொண்ணு அழகு போல தேடி வந்தாடா உன்னைய பார்க்க, இந்த என்னமோ அவள் இருக்கிறதுக்கு வீடு கட்டி தரம்னு நீ சொன்னியாமே. உடனே அவர் சொன்னார், அம்மா வந்த பொண்ணு யாரு தெரியுமா, அவதான் திருநெல்லை அம்பிகை. அவளுடைய கோயிலை கட்டம் நான் நினைச்ச அந்த அருமையான எண்ணத்துக்கு அம்பாள் இங்கே வந்துட்டாமான்னு சொல்லி சின்ன வயசுலேயே அந்த கோயிலை கட்டணுங்கிற நினைப்போட வந்து அந்த அற்புதமான எண்ணத்தோட பணம் இல்லாததுனால ஒரு வீட்டுக்கு ஸ்வீகாரமாக போய் அவர் பணத்தை வாங்கி கோயிலை கட்டி தத்து போய் பிள்ளை அந்த பணத்தை எடுத்து சந்தோஷமா செலவழிக்காம கோவில் கட்டி துறவியா மாறி அவர் மாபெரும் ஞானியாக விளங்கி தமிழ் வரலாற்றிலேயே வேதாந்த நூல்களை
தமிழ்ல மொழிபெயர்ப்பித்து பாடம் கற்பித்த மடம் என்றால் கோவிலூர் திருமடத்தை நிறுவிய நம்முடைய முத்துராமலிங்க ஆண்டவர். அந்த வழியிலே நம்முடைய நாராயண ஞானதேசிய சுவாமிகள் இங்கே வந்து எழுந்தருளி 14வது பட்டம். அனைத்து பேரும் ஒரு அற்புதமாக கரவொலி கொடுக்கணும், உற்சாகமாக. 14வது பட்டம் நாராயண ஞானதேசிய சுவாமிகள் அவர்கள் அற்புதமாக இங்கே வந்து ஆசி உரை வழங்கினார்கள். மிகச் சிறப்பான இந்த விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கலந்து கொள்கிற 1890 கோவை பகுதிகளில் புலால் உண்ணாமை, இறை அன்பு, நல்லொழுக்கம் இவைகளை போதிக்கிறதுக்காகவே முருகப்பெருமானை முதல் தன்னுடைய குருவாகவும், நல்லா தெரிஞ்சுங்க, முருகப்பெருமானை முதல் குருவாகவும், அருணகிரிநாதரை 2வது குருவாகவும், வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள்கிட்ட உபதேசம் பெற்று அவரை 3வது குருவாகவும் பெற்றுக்கொண்டு கௌமார வழியில ஒரு மடத்தை உருவாக்கிய சிறப்புக்குரிய முருகப்பெருமானுக்கே இருப்பிடம் கொங்குதானே, கொங்கு வைகாவூர் நன்னாடல்லவா, அங்கே அந்த மண்ணிலே இருந்து அற்புதமான திருமடத்தை அழகாக உருவாக்கி இன்றைக்கு கொங்கு மண்ணினுடைய திருமடத்திலே இருந்து, கௌமார மடத்திலே இருந்து இந்த ஈப்போ மண்ணுக்கு எழுந்தருளி கௌமார தலைவனாக இருக்கிற முருகப்பெருமானை பாடிய அருணகிரி பெருமானுடைய அற்புதமான வழித்தோன்றலாக அந்த மடத்திலே இருந்து வருகை தந்திருக்கிற 4வது பட்டம் குமர குருபர சுவாமிகளுடைய திருவடிகளை உங்கள் கரவொலிகளால் வணங்கி வாழ்த்துகிறேன். 2 குருமகா சன்னிதானங்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். மிக அற்புதமான மாபெரும் கவிஞர், பொற்கிழி கவிஞர், கவியரசு கண்ணதாசனால் எல்லாரும் சோனா சோனா மீ என்ன சுந்தரம்னா சோச்சோங்கிறது அவர்களுடைய விலாசம், இன்சியல். இந்த இன்சியலுக்கு அப்புறம் வரக்கூடிய மீங்கிறது மீனாட்சி சுந்தரம், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருடைய விலாசம் என்றுதான் கருதுவோம், அதுதான் உண்மை. ஆனால் கண்ணதாசன் அழகா அந்த கருத்தை மாற்றி பாடினார். இவர் சோச்சோமி சுந்தரம்னா சாதாரண சோச்சோமி, அது மட்டுமல்ல, இவர் ஒரு சொல் சொன்னா அடுத்து சொல்ல போற சொல் முதல்ல சொன்ன சொல்ல விஞ்சி நிற்கும். இவரால் மட்டும்தான் அவர் பேசுற சொல்ல விஞ்ச முடியும்னு சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம் என்று சோச்சோமி சுந்தரத்திற்கு கவியரசு கண்ணதாசனால் பெயரிடப்பட்ட அற்புதமான பொற்கிழி கவிஞர்கள் ஐயா திரு சோச்சோமி சுந்தரம் அவர்களுடைய திருப்பாதங்களை வணங்கு. இந்த இனிய விழாவிலே மிக சிறப்பாக வந்து கலந்து கொள்ள வந்திருக்கிற பெருமதிப்பிற்கினிய திருப்புகழை, இன்றைக்கு என்னுடைய பேருந்துகளில் எப்போவும் ஐயாவோட திருப்புகள் தான் என்னுடைய பேருந்துகளில், என்னுடைய சிற்றுந்துகளில் போகிற போது சரி, பேருந்தில் போனாலும் சரி, என்னுடைய செல்ஃபோனில் கேட்குறது, விமான பயணங்களை கூட பதிவு பண்ணி வச்சு கேட்குறது. எப்பவும் அற்புதமான பாடல்களால் மிகச்சிறந்த உச்சரிப்போடு நல்ல இசையோடு மக்கள் மனங்களில் திருப்புகளை ஒரு தனித்துவமான இடத்திற்கு எடுத்து சென்றிருக்கிற பாண்டிச்சேரி சம்பந்த குருக்கள் அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கரவொலி கொடுக்கணும். அவங்க பாட்டு பாடின இசையில தான் இப்ப ரொம்ப பேர் பாடிக்கிட்டு இருக்கோம். அவங்க பாடலைன்னா நிறைய பாட்டு திருப்புகளில் நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்க முடியாது. அற்புதமாக அந்த மனப்பாடத்துக்கு கொண்டாந்து சேர்த்தாங்க இசையோட. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, பாண்டிச்சேரியிலிருந்து வந்து திருப்புகளில் எல்லாரையும் ஆட வைக்கிற பாங்கு அவற்றை தான் உண்டு. பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு தனி பாங்கு உண்டு எங்கள் ஊரில், ரொம்ப பேருக்கு இங்கே தெரியலை. அங்கிருந்து எல்லாரும் வேறு மாதிரி ஆடுவார்கள். ஆனால் திருப்புகழ் இசைக்கு ஆடுகிற தன்மையை, முருகப்பெருமானுடைய அந்த அருள்நிலைக்கு ஆடுகிற தன்மையை எங்களிடத்திலே வர வைத்த தன்மை சம்பந்த குருக்களிடத்திலே தான். அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இது ஒரு மலை நாடு, முருகனுக்கு பிடித்தது தானே மலை தானே. இந்த மண்ணில் அருணகிரிநாத பெருமானுடைய அற்புதமான அந்த புகழை 8 இடங்கள்ல இந்த ஆண்டு மட்டும், இன்னும் போக போக கூடும் போல இருக்கு. எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. ஒரே ஊரில் 5-6 வந்தால் கூட வரும். டிசம்பர் மாதம் பூரா நாங்கள் இருக்கிற மாதிரி வந்தாலும் வரும், ஜனவரியும் சேர்த்து. அந்த அளவுக்கு அமைப்பு ஆர்வம் மேலிட்டு அவ்வளவு பேரும் மிக நிகழ்ச்சியை நடத்தணும்னு சொல்லி இப்போ திடீர்னு 2 நாளைக்குள்ள ஒரு நிகழ்ச்சி செம்பராய் நம்ம பிராய் மாரியம்மன் கோயிலில் ரொம்ப ஏற்பாடுகள் அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. அந்த அளவிற்கு மக்களிடத்திலே ஒரு எழுச்சியை உண்டு செய்திருக்கிற அருணகிரிநாத பெருமானுடைய பாடல்களை பாட வேண்டும் என்கிற உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிற விழாவை எல்லாரும் பல இலக்கியங்களை எடுத்து பிடித்தார்கள், தூக்கி பிடித்தார்கள். அருணகிரிநாதருக்கென்று ஒரு எழுச்சியை மலேசியாவில் தந்த அற்புதமான மனிதர் எங்கள் ஜெயபாலன் வள்ளியப்பன் மருத்துவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கரவொலி வாழ்த்தாக கொடுத்து, இந்த இனிய தருணத்திலே பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி வாழ்த்தி,
ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை நம்முடைய எங்க கோவிலூர் ஆதிநகரத்தவர்கள் குறிப்பிட்டார்கள். காசியில் உள்ள இந்த கங்கை கரையோரமாக உள்ள இடத்த நாச்சியப்ப சாமி வாங்கி வச்சிருந்த இடத்துல அந்த கரை ஓரமாக இருக்கிற இடங்களில் எந்த கட்டடமும் கட்டப்படாதுன்னு ஒரு அரசு சட்டம் இருக்கிறதுனால அதை எப்படி அந்த நிலையில் நம்ம இன்னைக்கு கட்டுறதுக்கு அமைப்பு உண்டாயிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப பேர் அந்த இடத்துல கட்ட முடியல. அருணகிரிநாதருடைய திருவருளால் இந்த இடத்துக்கு வந்தோன்னா அது பரிபூரணமான முழு ஒப்புதலுக்கு அமைந்திருக்கிறது என்று தன்னுடைய மன ஒப்புதலை வெளிப்படுத்தினார்கள். அதுக்கு விஸ்வநாதருடைய அருள் உண்டுங்கிறதுக்கு ஒரு சாட்சி இந்த மேடையில் பார்த்தீங்களா? என்ன தெரியுமா? அவங்க பேசி முடித்தோடனே காசி விஸ்வநாதரே காசி பட்டால போர்த்தினாங்க. இந்த போர்த்தனை பட்டு இருக்கே, அது காசியிலிருந்து வாங்கிட்டு வந்த பட்டு. அந்த காசி பட்டால போர்த்தினாங்க. இது காசியிலிருந்து வாங்கிட்டு வந்த பட்டை ஏன் இவ்வளவு குறிப்பா சொன்னேன்னா, நேரடியாக காசியிலிருந்து அதை வாங்கிட்டு வந்ததே நான் தாங்கிறதுனால அந்த வாய்ப்பு எனக்கு அடியனுக்கு கிடைச்சது. காசி விஸ்வநாதரே இந்த இடத்துல அருளாசி வழங்கிட்டார். ரொம்ப சிறப்பு என்னன்னா, இந்த அற்புதமான இந்த அவையிலே விற்றிருக்கிற பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்கி சொல்லுகிறேன். திருப்புகழ் ஒப்பற்ற இலக்கியம். திருப்புகழை படிச்சா என்ன கிடைக்கும்னு கேட்காதீங்க. என்ன கிடைக்காது? எது வேணாலும் கிடைக்கும். சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு. வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வம் வேணுமா? சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு. தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அருணதள பாத பத்மம் அனுதினமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அரிய தமிழை தந்தவன் முருகப்பெருமான். சகல செல்வ யோகமிக்க வாழ்வை தரக்கூடியவன். திருப்புகழை படிச்சா என்ன கிடைக்கும்னா, திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜெபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமே. முக்தி எளிதாகுமே. கூற்றை வென்று கெர்ச்சிக்கலாமே கெடி. திருப்புகழை கற்றா, கேட்டா, பாடுனா, ஜெபிச்சா, அர்ச்சிச்சா உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அது மட்டுமா? திருப்புகழ் பாடினா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் தெரியுமா? அழகிய வேல் தோன்றும். முருகப்பெருமான பாடினா ஆறுமுகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், அவன் ஏறுமையில் தோன்றும், எழில் தோன்றும். திருப்புகழை படித்தா உங்களுக்கு எழில் உருவாயிரும். திருப்பி நீங்க ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு, நிறைய படிக்கணும். என்ன மகிழ்ச்சின்னா எழில் தோன்றும். எழில்னா முகத்தில் மட்டுமா? மனசுல, சிந்தனையில், எண்ணத்தில், எல்லாவற்றிலும் எழிலை தருகிறவன் முருகப்பெருமான். அந்த எழிலை உருவாக்கக்கூடிய ஆற்றல் திருப்புகழுக்கு இருக்கு. திருப்புகழுக்கு ஏன் சார் இருக்கு? ஏன் மற்ற இலக்கியத்துக்கு இல்லையா? ஏன் திருப்புகழுக்கு இருக்குன்னா, திருப்புகழ் ரொம்ப சிறப்பு. மற்ற இலக்கியங்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது. எந்த இலக்கியத்துக்கும் கிடையாது. நாலடியார், 4 மணிக்கு இடையே, இன்னா 40, இன்னு 40, கார் 40, கடவுளி 40, 5 50, திரைமொழி 50, திரைமாலை 150, திருக்குறள், திருவடிகம், ஆசாரக்கோவை, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, பழமொழி, கைநிலை, என்ன நூல் வேணா எடுத்துக்கங்க. கிடையாது, கிடையாது. என்னங்க கிடையாது? திருப்புகழ் என்ன கிடையாது? என்ன தெரியுமா? ஒன்னு சொல்லுவா உங்களுக்கு. திருப்புகழ் மட்டும்தான் அடியவராக வந்த அருணகிரிநாதரை நீ பாடுன்னு முருகப்பெருமானே கேட்டு, அவன் நாவல ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை வேளால எழுதி எனக்கு பாடத் தெரியாதுன்னு சொன்னவனுக்கு முதல் அடியையும் எடுத்து கொடுத்து, முதல் அடியை எடுத்து கொடுத்த முத்தை தருங்கிறதுல பாடி அந்த நூலுக்கு முருகப்பெருமானே திருப்புகழ்னு பேர் வச்சிருக்கிறார்னு சொன்னா, முருகப்பெருமான் பெயர் வைத்த இலக்கியம் திருப்புகழ். கைதட்டிய 86 பேருக்கு மட்டும் நன்றி. நல்லா கைதட்டலாம். முருகனுக்கு இல்லைங்க, எனக்கா? அருணகிரிநாதருக்கு இல்ல. முருகப்பெருமான் பேர் வச்ச இலக்கியம் ஏதாவது உண்டா? அருணகிரிநாதருடைய அற்புதமான தமிழ் பாடினாங்களே ரொம்ப அழகா. எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே, இனி வருக என்கண் வருக, எனதாருயிர் வருக, அபிராமா இங்கு வருக அரசே, வருக முலை உண்க, வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன்
சிந்தி மகிழும் அருகா குறவர் இளவஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுவர்களை வேறொடு மடிய ஆடு தீரா திங்களரவ நதி சூடிய பரமர் தந்த குமர ஆலையே கரை பொருத செந்தில் நகர் இனிதே மருவி வளர்பேருமாளே மருவி வளர்பேருமாளே தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே மழையை இதில் தொங்கலொருகை தடிமேல் வரமகளின் நகையாடி தொண்டு கிழவன் இவனார் என இருமல் கிண்கின முன்னுரையே குளரவழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு சேவியாகி பந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனமையுருவே தனையும் இழமைந்தருடமை கடனே தினமுடுக தூயர் மேவி மங்கை எழுது விழவே எமபடர்கள் வந்து சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேணு உயிர் மங்கு பொழுது மயிலின் மிசை வரவேணும். வருவான் ஒரு நொடியில் வரும், ஒரு நொடி தனில் வரும் மயில் வீரா. பாம்பன் சுவாமிகள் 1921 ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல காலில் ஒரு குதிரை வண்டி ஏற்றிட்டாங்க. காலில் ஒரு குதிரை வண்டி போன வண்டி அப்படியே காலோட ஏற்றி அந்த நரம்பு எலும்பு அத்தனையும் அப்படியே நசுங்கிருச்சுங்க. பெரிய பெரிய ஆங்கிலேய மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான் கால். மன்ரோ வார்டுன்னு ஒரு இடம் போய் பாருங்க, சென்னைக்கு போனால் கண்டிப்பாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மன்ரோ வார்டில் ஒரு விஷயம் இருக்குது, போய் பார்க்கணும். என்ன தெரியுமா? அந்த இடத்துல சுவாமி காப்பாற்ற முடியாதுன்னு அந்த கைவிட்ட கேஸை காப்பாற்றினா முருகப்பன். எப்படி தெரியுமா? சண்முக கவசத்தை படித்தார், முருகனை கும்பிட்டார் சுவாமி, பாம்பன் சுவாமி. திடீர்னு மயிலில் முருகன் வந்து மயிலிறகால கால் எலும்பில் தடவினா அடுத்த நாள் சுவாமி எந்திரிச்சு நடந்தார். சேராத எலும்பை சேர்த்தவன் முருகப்பெருமான். இன்னைக்கு அந்த மன்ரோ வார்டில் எழுதி போட்டிருக்கு, பாம்பன் சுவாமிகளின் சேராத எலும்பை சேர்ப்பதற்கு பழனியாண்டவன் மயில் மீது வந்த இடம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் முருகப்பெருமான் எல்லா விஞ்ஞானிக்கும் மேலே, எல்லா மருத்துவருக்கும் மேலே மருத்துவர். அது தெரிஞ்சதுனால தான் இந்த மருத்துவர் அந்த மருத்துவருக்கு விழா நடத்துறார். வைத்தியநாத பெருமாளே, பவரோக வைத்தியநாத பெருமாளே ஐயா பேசினாங்க அன்னைக்கு. எல்லா நோய்களையும் தீர்க்கின்ற கடவுள். அது மட்டுமா, திருப்புகழுக்கு என்ன சிறப்பு இருக்கு? நீங்க ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கிட்டா தமிழ் மொழி கற்றவர்கள் மட்டும்தான் அந்த இலக்கியத்தை தமிழில் புரிந்து கொள்ள முடியும் அல்லது அதற்கு இசைய முடியும். ஆனா மொழியே தெரியாதவர்களை கூட இசைய வைக்கிற ஆற்றல் தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு நூலுக்கு இருக்குன்னா திருப்புகழின் சந்தத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. கொங்குமண்ணில் பவானிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பூனாச்சிங்கிற கிராமத்தில் பிறந்த ஒரு சின்ன பையன் அர்த்தநாரின்னு பேர். மாமாவோட மைசூரில் மகாராஜாவுக்கு வேலை பார்க்குற, சமைக்கிற வேலை பார்க்குற மாமாவோட கூட பணி செய்கிறதுக்கு போயிட்டார். சின்ன வயசுலே போனவர் அங்கே பல்வேறு சிரமங்கள், அது பல கதை. முதல் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இறந்து போச்சு, ரெண்டாவது மனைவி, அப்புறம் அதில் பிள்ளைகள் இறந்து போய் கடைசியில் ஒரு பையன் நரசிம்மன், அந்த பையனை கூட்டிக்கிட்டு தீராத வயிற்று வலி. மைசூர் மகாராஜா அரண்மனையில் சமையக்காரன் வேலை, அற்புதமாக சமைப்பார். சின்ன வயசுல மைசூருக்கு போனதுனால தமிழ் தெரியாது. திடீர்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், வயிற்று வலி தாங்க முடியல, என்ன பண்ணலாம்? அவர் சொன்னார், பழனிக்கு போ, தமிழ்நாட்டில் பழனின்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, அங்கே போனீங்கன்னா அவன் தீராத வயிற்று வலியை தீர்ப்பார். வைத்தியநாத பெருமாள் இல்லவா? போனாராம். எல்லாத்தையும் விட்டுட்டு பழனியில் போய் தொண்டு செய்தார், பிள்ளையோட போய் தொண்டு செய்தார். திடீர்னு ஒரு நாள் ஒரு தேவதாசி பெண் வந்து பழனி கோயிலில் நடனம் ஆடினான். அந்த பாட்டு வங்கார மார்பிலணிங்கிற பாட்டு. அந்த பாட்டையும் இசையையும் கேட்டுட்டு தமிழே தெரியாதவர், சும்மா தொண்டு செஞ்சு எடுத்து கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இது என்னன்னு கேட்டார். இது அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ். நாங்கள் அப்படி ஒரு நூலா? எனக்கு தமிழ் தெரியாது ஐயா. தமிழ் தெரிஞ்சவனுக்கே திருப்புகழ் தெரியாது ஐயா, ரொம்ப கஷ்டம். திருப்புகழ் பாடுறது படிக்கிறது சாதாரண. இருப்பவள் திருப்புகழ், இரும்பால் செய்யப்பட்ட அவள் போல, ஆனால் கையில் இருக்கிற அவள் போல படிச்சுட்டா. அப்பேற்பட்ட மகத்துவம்.
சரியா என்ன பண்றது, நான் தமிழ் கத்துக்கிறேன், தமிழை கற்றுக்கொண்டு படிக்கிறேன்னு தமிழ் கற்றுக்கொண்டு திருப்புகழை படிச்சாரு. ரொம்ப ஆச்சரியம். திருவண்ணாமலைக்கு போனாரு, ரமண மகரிஷியை பார்க்க போனாரு. சேஷாத்ரி சாமி சொன்னாரு, உனக்கு வள்ளிமலைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போ, அங்கிருந்து திருப்புகழை பரப்புன்னு உன் மகா மந்திரத்தை பாடுனாரு. டாக்டர் வந்தா நான் முடிச்சிடணும்னு அர்த்தம். மகா மந்திரத்தை பாடுனாரு, வள்ளிமலைக்கு போனாரு. இப்பதான் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது. மகாமந்திரத்தை பாடுனாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, வள்ளிமலைக்கு போனாரு. வள்ளிமலையில இருந்து அந்த திருப்புகளை எப்படி தெரியுமா, ரொம்ப ஆச்சரியம். நாட்டுப்புற பாடல் மட்டுமே பாடிக்கொண்டு வயலில் விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருந்த அந்த பகுதியில் திருப்புகளை பாட வச்சாருங்க. திருப்புகளால் பாடி அத்தனை விவசாயிகளையும் தன்னுடைய அந்த கடினமான நம்ம நினைக்கிற திருப்புகளை எளிமையா பாட வச்சார் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள், அந்த மாபெரும் அறிஞர் ஞானி. என்ன அருமையான பாடல்களால மிகப்பெரிய சிறப்புகள் எல்லாம் இந்த திருப்புகளுக்கு இருக்குன்னு சொன்னா, திருப்புகளுக்கு ஒரு பெரிய விஷயம் திருப்புகளில் இல்லாதே இல்லை. எல்லா விதமான விஷயங்களுக்கு விளக்கம் இருக்கு. அது ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, ராமேஸ்வர திருப்புகள் ஒன்று இருக்கு. இந்த திருப்புகளை நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது எங்கள் கிறிஸ்தவ பள்ளி தேவகோட்டை தேவபிரித்துவ மேல்நிலை பள்ளி, அவர் தமிழ் வாத்தியார், அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அவர் சொல்லுவார், எங்கள் வாத்தியார் எனக்கு கிளாஸில் திருப்புகள் சொல்லி கொடுத்தாரு, அந்த திருப்புகளில் ஒரு திருப்புகள் இருக்குப்பா அப்படின்னு யதார்த்தமாக அந்த அருணகிரிநாதரை பற்றி சொல்கிற போது ஒரு திருப்புகள் சொன்னார். அந்த திருப்புகளை கேட்டு அன்னைக்கு ஞாபகம் வச்சு திருப்புகள் புத்தகத்தை போய் கடைசியில் உள்ள முதற் குறிப்பகராதியை பார்த்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சா 2 திருப்புகள் வருது. அதே மாதிரி முதல் குறிப்பகராதியில் என்னடான்னு தேடி பார்த்தா 2 திருப்புகளில் அவர் சொன்ன பாட்டை பிடிச்சிட்டேன், மனப்பாடம் பண்ணேன். அன்னைக்கு நம்ப மாட்டீங்க, 1997 7வது படிக்கிற போது, வயசை கணக்கு பண்ணியிருப்பீங்க ரொம்ப பேர், 7வது படிக்கிற போது எங்கள் ஆசிரியர் சொன்ன பாட்டை மனப்பாடம் பண்ண ஆரம்பித்து இன்னைக்கு பல வருஷம் ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம், அந்த பாட்டு ஒவ்வொரு முறையும் பல அர்த்தங்களை தருகிறது. அழகாக சொன்னார். என்ன தெரியுமா, மனிதனுக்கு இந்த மருத்துவர்கள் ஒவ்வொரு வருஷமும் புது புது நோயை சொல்கிறாங்கல்ல, இந்த நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்துருச்சுன்னு. அன்னைக்கு சொன்னாருங்க எல்லா நோயும் ஒரே பாட்டில். சுகருக்கு என்ன தமிழில் பேர், சுகருக்கு என்ன தமிழில் பேர், நீரிழிவு. இந்த நோயெல்லாம் அன்னைக்கு சொல்லிட்டார். ஒரு நோய் வந்தால் நாற்காலியில் உட்காரவே முடியாது, அது என்ன நோய், மூலம். இத்தனை நோய் ஒரு மனுஷனுக்கு வந்தா அவன் உடம்பு என்ன, குப்பை. இந்த குப்பைக்கு மெட்ராஸில் ஒரு வார்த்தை சொல்லுவான், அந்த வார்த்தையை கூட சொல்லி அருணகிரிநாதர் திட்டார், கசுமாலம்னு பேர். கசுமலம் என்கிற வார்த்தையை அருணகிரி பயன்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எங்க வாத்தியார் சொன்னார், மனித உடம்பு குப்பை. இதை விட ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்போ வந்து கொரோனா, இருமல் வரும், உடல் பிணி, உடம்பெல்லாம் வலிக்கும், தூர் இருமல் முடியாம கீழே இருந்து வயிற்றிலிருந்து இருமல் தூரிருந்து வரும், தூர் இருமல். இது 3 சேர்ந்து ஒரே லைனில் பாடுறார் அருணகிரி. என்னைக்கு, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 600 வருஷத்துக்கு முன்னாடி. பாருங்க அந்த பாட்டை, ராமேஸ்வரத்தில் உள்ள முருகனுக்கான பாட்டு. அந்த பாட்டு முதல் வரி வால வயதாகி. வாய்ப்பு இருக்கவங்க வீட்டில் போய் பாருங்க. இப்போ பாட்டை படிச்சார் அவங்க முன்னாடி. பால வயதாகி அழகாகி மதனாகி பணிவாணி பொமொடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மடக்கூடமொடு பொருள் தேடி. எதுவும் புரியாது, அதான் திருப்புகள். ஆனா புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளை விட்டு அது விலகாது. வால் பையன், சின்ன பையனா இருந்து பருவத்தில் இருந்து விளையாண்டு அப்புறம் படிச்சு பொருள் சம்பாரிச்சு எல்லா சௌரியங்களும் வந்து கல்யாணமாகி ஒழுக்கமான வாழ்க்கையில் இல்லாம தவறான வழிக்கு போன ஒருத்தன், தவறான வழிக்கு ஒருத்தன் போயிட்டா என்னென்ன நோயெல்லாம் வரும்னு பட்டியல் போடுறார். இப்ப பாருங்க, இப்ப புரியும், விளக்கத்தை சொல்லிட்டேன்ல. இப்ப வால வயதாகி அழகாகி மதனாகி பணிவாணி பொமொடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மடக்கூடமொடு பொருள் தேடி. சம்பாரிச்சு பொருள் தேடி வாச புழுகோடு மலரோடு மணமாகி, கல்யாணமாகி வாச புழுகோடு மலரோடு மணமாகி மகிழ் வாசனைகளாதி இடலாகி மயலாகி விலை மாதர்களை தேடியவர் ஆசைதனிலே சுழல சில நாள் போய். சில நாள் போய் உடனே வராது, HIV இதெல்லாம் உடனே ரொம்ப நாள் ஆகும். சில அன்னைக்கே சொல்றாரு, சில நாள் போய் தோல் திரைகளாகி நரையாகி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி, காது கேட்காது, செவி மாறி
பசு பாச பதி சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியோடு திரியுறு நாளில் இப்ப கவுண்ட் பண்ணுங்க எல்லாரும் கரெக்டா என்னங்க என்னென்ன நோயெல்லாம் சொல்றாரு தெரியுமா? தடியோடு திரியுறு நாளில் சூளை நோய், சூளை சொறி ஈழை வலிவாதமுடு நீரிழிவு சோகை களமாலை சுரமோடு பிணி தூரிருமல், ஜுரம் பிணி தூரிருமல் கொரோனா, சுரமோடு பிணி தூரிருமல் மூல கசுமாலமென நாரி உடல் அழிவேனோ. நான் அழிய மாட்டேன்பா, இறைவா உன்னிடத்திலே வந்து அடைவேன். சூலை சொறி ஈலை வலி வாதமுடு நீரிழிவு சோகைகள் மாலை சுரமோடு பிணி தூரிருமல் மூல கசுமாலமென நாரி உடல் அழிவேனோ. இவ்வளவு துன்பங்கள்ல இருந்து நான் வெளியே வந்து என்னை காப்பாத்திரைவா, நீ காப்பாற்றுவாய் என்று வேண்டுகிறார். இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த சிட்டை வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் எனக்கு. மதுரையில் அப்படித்தான் ஒரு மந்திரி பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு சிட்டை அந்த ஒரு விழா மேடையில் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சிட்டை வந்தது, வாங்கி பார்த்தேன். மந்திரி வரும் வரை பேசவும். எங்கள் ஊரில் நான் வராமே போனால் பேசிக்கினே இருக்கதா, அது மாதிரி ஆகிடும். மந்திரின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. நம்முடைய நாராயண தேசிய சுவாமிகள் அவர்கள் குறிப்பிட்டார்கள், கோவில் ஆதிநகரத்தில் அவர்கள் இங்கே வந்தோன்னு அந்த விழா நடக்குது, எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்கன்னாங்க. நம்முடைய தாப்பா தொகுதியினுடைய மந்திரி பெருமைக்குரிய திரு சரவணன் ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம் ஆண் குழந்தை இல்லாமல் இந்த விழாவுக்கு வந்த பிறகுதான் 10 வருஷத்துக்கு மேலாகி அருணகிரிநாதருடைய அருளால் தான் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அந்த பிள்ளைக்கு ஆச்சார் இந்த விழாவினுடைய மகத்துவத்தால். இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஆண்டுக்கு கடந்த ஆண்டு சோச்சோமி ஐயா அவர்கள் வர இயலாத ஒரு சூழலில் நான் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த ஆண்டு தான் அடியேனுக்கும் திருமணமாகி இந்த விழாவில் நான் கலந்துக்கிறேன். இந்த விழா ஒரு ராசியான விழா, ராசியான ஒரு விழா. இந்த விழாவில் வந்து கலந்து கொள்பவர்களுக்கு வாழ்வினுடைய மகத்துவத்தை இன்னும் மென்மேலும் உயர்த்துகிறவராக முருகப்பெருமான் இருப்பார். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா, நான் வந்துருச்சு, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். முருகப்பெருமானை நினைச்சா ஓடி வந்து காப்பாற்றுகிற கடவுள். நொடியில் வரும் மயில் வீரா, ஒரு நொடி தனில் வரும் மயில் வீரா தான் இப்போ பாட்டில் இருக்கும். ஏன் எங்கள் டாக்டர் நொடியில் வரும் மயில் வீரா கொடுத்தார் தெரியுமா? வாழ்க்கையில் என்னென்ன நொடிவெல்லாம் நமக்கு வருதோ அப்பெல்லாம் மயில் வீரனாக வந்து முருகன் காப்பாற்றுவான். அப்படி கூட வச்சுக்கலாம். நொடினா அது வந்து என்ன துன்பம். இப்போ எனக்கு ஒரு சில நொடிகள் தான் கொடுத்துருக்கார், அதுக்குள்ளே என்னை முருகப்பெருமான் காப்பாற்றணும். முருகப்பெருமான் எப்படி தோணுன, அருணகிரிநாத பெருமானுக்கு சம்பந்தாண்டான்னு ஒரு எதிர்ப்புலவன் அங்கேருந்து ரொம்ப பெரிய அவருக்கு இடர்பாடுகளை கொடுத்தான். அப்போ சம்பந்தாண்டான்னு சொன்னால், நீ பாடுனா முருகன் வருவானா? அருணகிரி இருக்காரு, 16 தூண் மண்டபம், அங்கே உட்காந்து முருகனுக்கு பாடுறாரு, முருகன் வரல. இவன் என்ன பண்ணிட்டான், அதுக்கு முன்னாடியே காளிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணான். அம்மா தாயே காளி, ஓ மகனை நீ அனுப்பிடாத, ஏன்னா இவன் காளி உபாசகன், இவன் கும்பிட்டா காளி வந்துடுவா. காளிகிட்ட போய் கும்பிட்டு சொன்னா, நீ அவனை அனுப்பிடாத, அவனை குழந்தையா மாற்றி மடியில் வச்சுக்கோ, குழந்தை ரூபமாக மாற்றி மடியில் வச்சுக்கோ, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ அப்படின்ட்டான். இவன் பக்தனுக்கு தானே இசைவா தாய், அதனால என்ன பண்ணிட்டா, முருகனை கூப்பிட்டா, பால முருகனா மாத்தினா, மடியில் அமர வச்சுக்கிட்டா. அப்படியே தாயினுடைய அரவணைப்பில் பால முருகன் அப்படியே அமர்ந்திருக்காங்க. கண்ணை மூடி ஆத்தா மடியில் 6 முகன் அமர்ந்திருக்கிறான். இங்கே பாடிட்டே இருக்காரு இங்க யார், அருணகிரிநாத பெருமான். முருகன் வரல. அப்போதான் அருணகிரி ஒரு முடிவு பண்ணாரு, எப்பவுமே முதலாளியை பிடிக்கணும்னா டிரைவரை பிடிச்சா தான் நடக்கும். இதை முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் அருணகிரிநாதர் தான். எங்கள் டாக்டருடைய மருத்துவரை அடித்தோம்னா ஃபோன் அடித்தா டாக்டர் எங்கே இருக்காருன்னு தெரியும், அவர் மீட்டிங்கில் இருந்தால் ஃபோன் எடுக்க மாட்டார். இதை முடிவு பண்ணார் அருணகிரி பெருமான். என்ன தெரியுமா, உடனே பாடினார் ஒரு பாட்டு. அந்த பாட்டில் என்ன அர்த்தம்னா, உலகத்தில் உள்ள எல்லாமே ஆடி இந்த இடத்துல காட்சி தர வரணும்னு பாட்டு. இவ்வளவு பேரோட நீ வரணும் முருகா, வந்து என்னுடைய தமிழுக்கு இசைந்து நீ வர வேண்டும் என்று பாடுகிறார். அந்த பாட்டை பாடுற போது அதல சேடனார் ஆட, இங்கே பாடினாங்க அந்த பாட்டை. நம்முடைய திருப்புகழ் இசைக்குழு பாடினாங்க. அதல சேடனார் ஆட, இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் ஆடுகிற போது பூமி ஆடுகிறது, பூமி ஆடுற போது மேருமலை ஆடுது, எல்லாமே ஆடுது.
அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவார் ஆட அகிலபூத வேதாளம் அவையாட எல்லாம் ஆடுது. மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மறுபுவானுளோராட மதியாட வனசமாமியாராட. யாரு? சரஸ்வதி ஆடுறா. சரஸ்வதி ஆடுகிற போது பிரம்மன் ஆடுகிறான், உலகமே ஆடுகிறது. அப்ப மாமியார் ஆடுறா. மாமியார் ஆடாம இருப்பாளா? முருகனுக்கு மாமியாரு லக்ஷ்மி, அவ ஆடுகிறாள். மனச மாமியார் ஆட நெடிய மாமனார் ஆட படுத்திருக்கிற பள்ளி கொண்ட பெருமாள் ஆடுகிறார். எல்லோரும் ஆடுகிறார்கள். மனச மாமியார் ஆட நெடிய மாமனார் ஆட. அருணகிரி அப்புறம் தான் ஒரு சின்ன விஷயம் வச்சார். இத்தனை தெய்வத்தை சொன்னார்ல, எதுக்காவது வாகனத்தை சொன்னாரா? சொல்லலை. இப்போ மட்டும் சொன்னாரு, வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயுமாடி வர வேணும்னார். இந்த மயில் வெளியே நிற்கிது, பார்வதி மடியில், முருகன் உட்கார்ந்துருக்கிறான் தாய் மடியில். இந்த மயில் நினச்சிதான் இவ்வளவு தெய்வங்களை பாடினவர் ஒரு காளமாட்ட பாடலையே, கருடனை பாடலையே, அன்னவாகனத்தை பாடலையே, எதையும் பாடலையே, என்னத்தானே இத்தனை தெய்வத்தோடு ஆடி வர சொல்லி அருணகிரி பாடினான்னு நின்ன மயில் அந்த இடத்துலையே தோகை விரிச்சு ஆடிருச்சான். எப்போவுமே தாய்க்கு ஒரு பழக்கம் உண்டு, மயில் ஆடுனா குழந்தைக்கு காட்டுவா, அவளும் மகிழ்ச்சி அடைஞ்சிருவா, எல்லாத்தையும் மெய் மறந்துடுவோம். அந்த சம்பந்தாண்டான் சொன்ன கட்டையே மறந்து டே முருகான்னு கையை எடுத்து அண்டா பாடுறா மயில் ஆடுதுன்னு காமிச்சா. மயில் மேலே ஏறி உட்காந்து தூணை பிளந்து ஒரு நொடிதனில் வரும் மயில் வீரனாக முருகப்பெருமான் திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தான். அப்படி ஒரு அற்புதமான காட்சினா, உலகினில் அனைவர்கள் புகழ் ஊர, உலகினில் அனைவர்கள் புகழ் ஊர அருணையில் ஒரு நொடி தனில் வரும் மயில் வீரா என்று விருத்தாச்சலம் திருப்புகழ்ல நம்முடைய அருணகிரி பெருமான் பாடுகிறார்னு சொன்னா, ஒரு நொடியினில் வந்து காக்கின்ற கடவுள் எப்படி பாம்பன் சுவாமிகளை காப்பாற்றினாரோ அதுபோல பல பக்தர்களுக்கு பல அனுபவம் இருக்கும். அந்த வகையில் இந்த அருமையான விழாவில் நீங்கள் எல்லோரும் பல்வேறு பிரார்த்தனைகளோடு வந்திருப்பீர்கள். எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறி நாளை பிறக்க இருக்கிற புத்தாண்டு இனிமையான புத்தாண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக, 2024 என்கிற ஆண்டு ஒரு எல்லையற்ற இன்பங்களை தருகின்ற ஆண்டாக நம் எல்லோருக்கும் மலர வேண்டும் என்று பிரார்த்தித்து, சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை தருகின்ற ஆண்டாக மலர வேண்டும் என்று பிரார்த்தித்து, கலையாத கல்வி குறையா இங்க இருக்கிற எல்லாருக்கும் 2024 கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வராத நட்பு, கன்றாத வழமை, குன்றாத இளமை, கழு பிணியிலாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எல்லாம் வல்ல இறைவனின் பாதத்திலே அன்பென்கிற 16 செல்வங்களும் பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தித்து, தமிழக அரசினுடைய அம்மா விருது பெற்ற ஸ்ரீலக்ஷ்மி ஆட்சி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் கரவொலி கொடுத்து வரவேற்று, எங்கள் அரிமளம் திருநாவுக்கரசு செட்டியார் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று இந்த இனிய நிகழ்விலே அருமை நண்பர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து பெருமக்களையும் வாழ்த்தி, நல்ல அவை அருணகிரிநாதருடைய சபையை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும், மருத்துவர் உள்ளிட்ட அத்துணை குழுர்களுக்கும், இந்த மருத்துவருக்கு துணையாக இருக்கிற கீதா ஜெயபாலன் வள்ளியப்பன் அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை கொடுத்து வாழ்த்தணும். அவங்க தான் இந்த பிள்ளைகளை பூரா அப்படி ஒருங்கிணைத்து பயிற்றுவிக்கிறார்கள். ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கும். அதுபோல அருமை நண்பர் திரு யோகி இளங்கோ சுந்தரம் அவர்கள் வந்திருக்கிற அத்துணை பேருக்கும் எங்களுடைய இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களை உரித்தாக்கி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேவக்கோட்டை ராமநாதன் அவர்கள் முத்தான கருத்துக்களை அப்படியே அள்ளி அள்ளி வீசினார். அந்த தமிழ் கடலில் நம்ம எல்லாரும் மூழ்கி முத்து எடுத்தோம். ஆக அற்புதமான ஆன்மீக கருத்தினை அவர் எடுத்து கூறியிருக்கின்றார். அவருக்கு மீண்டும் ஒரு பலமான கரகோஷம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது அன்னவரை கௌரவிக்கும் அங்கம். அன்னவரை கௌரவிக்க நம்முடைய விழா குழுவின் கௌரவ செயலாளர் உயர் திரு தமிழரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய மன்றத்தின் கௌரவ செயலாளர் உயர் திரு தமிழரசன் அவர்களுடைய பொன்கரங்களால் இந்த பொன்னான அழகான சால்வையானது அணியப்படுகின்றது. மலர் மாலையும் அணிவிக்கப்படுகின்றது. அற்புதமான நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. அவையோர்களே, நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்வினை முன்னிட்டு சிறப்பு பிரமுகர்கள் பலர் வருகை புரிந்துள்ளார்கள்.